அக்கா உங்கள்ட்ட ஒன்று கேட்கவா? கேளு. இல்லக்கா, நீங்க மட்டும் உங்க பெற்றோர்களை நல்லபடியா பார்த்து பணிவிடை செய்றீல்ல, இது சொர்க்கத்திற்குரிய நற்செயல்கள் தானே. கண்டிப்பா. பெற்றோர்களின் காலடியில் தான் சொர்க்கம் உள்ளது என்று நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக அல்லாஹ் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கட்டாய கடமையாக வலியுறுத்தியிருக்கிறான். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சேர்த்துதானே. ஆமாப்பா, ஆண்கள் தான் வெளிநாட்டிலேயே காலம் பூரா சம்பாதிக்கிறதுனால பெற்றோர்களுக்குன்னா கடைசி நேரத்துல பணிவிடை செய்யறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. அதனால காசை அனுப்பி விட்டுருவாங்க. காசு பணம் கொடுக்கறதும் பெற்றோர்களுக்கு கட்டாய கடமை தானே. நம்ம பெற்றோர்களை பார்த்துக்குருவோம், நம்மளாவது நன்மையை அடைஞ்சுக்குருவோம். செல்வம் என்பது வெறும் சோதனை தானே. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்வுடைய கட்டாய கடமைகளான பிள்ளைகளான நம்ம தானே பெற்றோர்களுக்கு செய்யணும். அப்ப ஆண்களும் தானே பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யணும். நீங்க மட்டும் சொர்க்கம் செல்லணும், அப்ப அண்ணன் மட்டும் சொர்க்கம் செல்ல வேணாமா? நீ சொல்றதும் சரிதான்ப்பா. இங்க இருந்தா பரவாயில்ல, வெளிநாட்டுல இருந்து அவங்க எப்படிப்பா வர முடியும்? அண்ணன் எப்பெல்லாம் ஊருக்கு வருவாங்கக்கா? அவங்க வீடு வாசல் கட்டி குடியேறும் போது வருவாங்கப்பா. அப்புறம் நோன்பு பெருநாளைக்கு வருவாங்க. அப்புறம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் காய்ச்சி நல்ல விசேஷத்துக்குன்னா வந்துருவாங்கப்பா. அதே போல் எனக்கு பிள்ளைகளுக்குன்னா ஒன்றுனா சரி, எந்த வேலையாக இருந்தாலும் போட்டுட்டு ஓடியாந்துருவாங்க. உங்கள் அண்ணன் நல்ல மனுஷன்ப்பா. ஏக்கா, அந்த நல்ல மனுஷன் சொர்க்கம் செல்வதற்கு நீங்களே தடையா இருக்கீங்களேக்கா. இந்தாப்பா, என்ன பேசுற? என்னைய குறை சொல்றியா நீ? ஆமாக்கா, நீங்க எப்படி லீவு போட்டு ஊருக்கு வந்துடுறீல்ல, உங்க வயதான தந்தைய ஒரு மாதம் லீவு போட்டாச்சு அவர்களுக்கு வந்து பணிவிடை செஞ்சு அந்த நன்மையும் அடங்கன்னு. உண்மையான இறை நம்பிக்கையான மனைவியா இருந்தா நீங்க தன் கணவருக்கு நன்மையை நாடி இந்த வார்த்தையை நீங்க சொல்லணுமா இல்லையா? என்னப்பா சொல்ற? ஆமாக்கா, இப்படி எல்லாத்துக்குமே ஊருக்கு வர்றவங்க பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வந்துதானே ஆகணும். அல்லாஹ் முஹ்மின்களுக்கு தான் சொர்க்கம் என்று சொல்லியிருக்கான். அவங்களும் சொர்க்கத்தை அடையணும்ல. ஏன்னா பெற்றோர்களுக்கு அடுத்துதான் உங்க உறவே. முதல்ல பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தான் முதலிடமே. ஆமாக்கா, ஒருவர் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு தகுதியானவர் யார் என்று கேட்டார். அதற்கு நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன் தாய் என்றார்கள். பிறகு யார் என்று கேட்டார்கள். 3 தடவையுமே உன் தாய் என்றார்கள். பிறகு உன் தந்தை என்றார்கள். அப்படியாப்பா? அப்ப நம்ம எப்படி வாழ்றோம்? நம்ம தான் முதல் இடத்துல இருக்கோம். அல்லாஹ் தான் அனைவரையுமே பாதுகாக்கணும். ஏன்னா அவன்கிட்ட நம்ம சட்டம்னா செல்லுமா, நியாய தீர்ப்பு நாள் என்று அவனே எஜமான்.